பல நடிகைகள் காவல்துறை அதிகாரிகளாக திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் யாருடைய நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் சார். அவங்களோட அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படங்க சார். அப்புறம் இதுதான்டா போலீஸில் ராஜசேகர் நடித்தார், அதுவுமே நல்லாயிருக்கும் சார். அப்புறம் தங்கப்பதக்கத்தில் சிவாஜி நடிச்சிருக்காங்க இல்லைங்க சார். அவங்க நம்மளோட டிஜி தேவாரம் அவங்கள இமிடியேட் பண்ணி நடிச்சிருக்காங்க இல்லைங்க சார், அது ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து பாக்கிய இவங்க யார் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க சார். அந்த குழந்தைக்கு கூட பாலில் வந்துட்டு அந்த விஷம் கொடுத்துருவாங்க இல்லைங்க சார், அது. அப்புறம் கமலஹாசன் வந்துட்டு வால்டர் வெட்டிவேல் பிடிக்கும், படிச்சு நல்லா இருக்குங்க சார் அந்த படம். அப்புறம் கமலஹாசன் சார் கொடுத்த ஒரு டைரியின் குறிப்பா சார், கைதியின் டைரி, அது 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 பிடிக்கும் சார். அப்புறம் அவங்க வந்து கார்த்திகேயன் சார் இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பாங்க ஒரு படம், அது அது பிடிக்கும். அப்புறம் காக்க கூட நல்லா நடிச்சிருப்பார் இவர் சூர்யா, அந்த படமும். எல்லா போலீஸில் வந்துட்டு போலீஸை மரியாதை கொடுக்குற மாதிரி எடுத்த அனைத்து படங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் சார், எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் பார்த்த படம் சார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியில் உங்களை இணைச்சிக்கணும்னு ஏன் தோணுச்சு? அது பிகாஸ் ஆஃப் ராஜீவ்காந்தி கேஸ் தான் சார். இப்போ ராஜீவ்காந்தி கேஸில் வந்து ஐ விட்னஸாக போனேன் சார். அதில் வந்துட்டு கடைசி வரையும் வந்துட்டு நம்ம ஐ விட்னஸாக இருந்தோம், அந்த கேஸை வாட்ச் பண்ணுறோம், அந்த தண்டனையை பார்த்துட்டே இருக்கிறோம் சார். இப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த கேஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்கள மன்னிச்சு விடுதலை செய்யலாம், இல்லை தண்டனையை குறைக்கலாம், அவங்களுக்கு தண்டனையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் அவங்களுக்கு இடம் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க சார் அவங்களோட பவர்ஸை. நீங்கள் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க சார். அவங்க தீர்மானம் வந்து சட்டசபையில் நிறைவேற்றி அவங்கள விடுதலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு கவர்னர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சார்.